தற்கால தமிழ்நாட்டு வரலாறு டாக்டர் க. வெங்கடேசன். பாளையக்காரர்கள் கிளர்ச்சி 1. நவாப்கள் ஆங்கிலேயர்கள் ஆகியோருக்கு எதிராக பாளையக்காரர்கள் மேற்கொண்டது அறப்போர். ராஜி காளிதாஸ் சொன்னவர். பாளையப்பட்டு முறை. தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் பகுதியாக இருந்தபோது இராணுவ ஆளுநரின் கீழ் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஆளுநர்கள் அமர நாயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் அமர நாயக்க தானங்கள் என்று பெயர் பெற்றன. விசுவநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் 1529-1564 அவரது தளவாய் அரியநாத முதலியாரால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்கள் மதுரை நாயக்கர்கள் காலத்து பின்னரும் நீடித்தன. செஞ்சு நாயக்கர்களும் இந்த பாளையப்பட்டு முறையை பின்பற்றின. இத்தகைய நில பாகுபாடு முறை தமிழ்நாட்டுக்கு புதிது. பாளையக்காரர்களும் புதியவர். துவக்கத்தில் பெரும்பான்மையான பாளையக்காரர்கள் ஆந்திராவில் வந்து இராணுவ தலைவர்களாக இருந்தனர். 16ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் விஜயநகர பேரரசு பலவீனப்பட்ட போது இப்பாளையக்காரர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர். இவர்கள் தங்களது சுதந்திரத்தில் ஆற்காட்டு நவாபும் ஆங்கிலேயரும் தலையிட்டதை விரும்பவில்லை, எதிர்த்தனர். அதன் விளைவே பாளையக்காரர் கிளர்ச்சி. பாளையம். ஆந்திர நாயக்கர்கள் ஆட்சி செய்ததற்கு வசதியாக தமிழ்நாடு பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. பாலமு என்ற தெலுங்கிலும் பாளையம் என்னும் தமிழிலும் கையாளப்படும் இச்சொல் துவக்கத்தில் இராணுவ முகாமையே குறித்தது. பின்னர் மாவட்டத்துக்கு இணையான இப்பாளையங்கள் ஆழ்நில பகுதிகளை குறிப்பதாயிருந்தது. பாளையங்கள் நன்கு பாதுகாக்கப்பட்ட நிர்வாக மையங்களாகவே திகழ்ந்தன. இவை புதிய அரசியல் அமைப்புகளாக உருப்பெற்றன. ராமநாதபுரம், சிவகங்கை, உடையார்பாளையம், அரியலூர், பாஞ்சாலங்குறிச்சி ஆகியவை வலிமைமிக்க முக்கிய பாளையங்கள் ஆகும். பொதுவாக இவற்றை தெலுங்கு பாளையங்கள், தமிழ் பாளையங்கள் என பிரிப்பது உண்டு. நெல்கட்டும் சேவல், சிவகிரி, சாத்தூர், அழகாபுரி போன்ற மேற்கு பாளையங்களை தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சி செய்தனர். மாறாக எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடி போன்ற கிழக்கு பாளையங்கள் தெலுங்கு பேசும் பாளையக்காரர்களின் ஆட்சிக்கு கீழ் இருந்தன. பாளையக்காரர்கள். பாளையத்தின் சொந்தக்கார தலைவர் பாளையக்காரர்கள் என அழைக்கப்பட்டார். இவர்கள் பாளையங்கள் மீது பரம்பரை உரிமை பெற்றனர். கோட்டைகளை கட்டிக்கொண்டு பாதுகாப்புடன் இருந்தனர். எடுத்துக்காட்டாக மதுரையை ஆண்ட விசுவநாத நாயக்கர் மதுரையை சீரமைத்த போது மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட நகரை சுற்றி அகழியுடன் கூடிய இரட்டை சுவர்களுடன் கோட்டையை கட்டினார். கோட்டையை சுற்றி பாளையக்காரர்களின் அலுவலகங்களாக 72 இரட்டை அடுக்கு கட்டடங்களையும் கட்டினார். 1841 பிரிட்டிஷ் கலெக்டர் பிளாக் பெர்ன் மதுரை நகரை விரிவுபடுத்துவதற்காக இக்கோட்டை அரண்களை அகற்றிவிட்டார். பாளையக்காரர்கள் நாயக்கர்களின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர். அவர்கள் தங்களது நடவடிக்கைகளுக்கு நாயக்கர்களுக்கு பொறுப்பானவர்கள். பாளையக்காரர்களின் பிரதான பணி வரி வசூல் ஆகும். வசூலித்த வரி தொகையில் 1/3 பங்கை நாயக்கர்களுக்கு திரையாக செலுத்திவிட்டு எஞ்சிய பங்கை கொண்டு பாதுகாவல் படையை பராமரித்து சொந்த செலவுக்கும் வைத்துக்கொள்ள வேண்டும். பாளையத்தை நிர்வகித்தல், மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டல், நீதி வழங்கல், நாயக்கர்களுக்கு தேவைப்படும் போது படை வீரர்களை அனுப்புதல் போன்றவை பாளையக்காரர்களின் பிற பொறுப்புகள் ஆகும். பாளையக்காரர் ஆட்சி முறை. ஒவ்வொரு பாளையமும் கிராமங்களின் தொகுப்பாகும். பாளையத்தின் அதிபராக பாளையக்காரர் தனக்கு உதவி செய்ய அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நியமித்து கொண்டார். அமைச்சர்கள் சேனாதிபதியாகவும் இருந்தனர். தளவாய் சேனாதிபதிகளுக்கு தலைவர். பாளையக்காரர் தளவாய் மூலமாக நாயக்கர்களுடன் தொடர்பு கொண்டார். நடைமுறையில் ஒவ்வொரு பாளையக்காரர்களும் தர்பாரில் அமர்ந்து காட்சியளித்து ஒரு மன்னரை போன்று தன்னிச்சையாக படாடோபகமாக நடந்து கொண்டார். பாளையக்காரர் ஆட்சி முறை ஒரு வகையாக இராணுவ முடியாட்சி என்று கூறலாம். நிலமானிய முறை. பாளையக்காரர் ஆட்சி முறை நிலமானிய முறை மையமாக கொண்டு சுழல்கின்றது. விளைநிலம்தான் வருவாயின் ஊற்று, வாழ்க்கையின் ஆதாரம், அரசாங்கத்தின் உயிர் மூச்சு. எனவே பாளையக்காரர் வளமிக்க நிலத்தை தன் சொந்த உபயோகத்துக்கு வைத்துக்கொண்டு எஞ்சியவற்றை பிற முகங்களுக்கு பிரித்து கொடுத்தார். பிரமுகர், குத்தைக்காரர்கள் இருவேறு கடமைகளை செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கு நிலவரி செலுத்த வேண்டும். நெருக்கடி நேரத்தில் நாயக்கர்களுக்கு இராணுவ உதவி செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு விவசாயியும்
ஒரு போர் வீரராகவும் இருக்க வேண்டும். பாளையக்காரர் நிலத்துக்கு சொந்தக்காரராயினும் உழவர்களை விளைச்சலுக்கு காரணமாக இருந்தனர். பயிர் சாகுபடி இவர்களின் உழைப்பை பொறுத்தே இருந்தது. உழவர்கள் தான் நிலத்தை உழுது விதைத்து பயிரை வளர்த்து பாதுகாத்து சாகுபடி செய்து விளைச்சலை ஒப்படைப்பார்கள். எனினும் இவர்கள் வசிப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச விளைபொருட்களை ஊதியமாக கொடுத்துவிட்டு மீதியை பாளையக்காரர்கள் பெற்றுக்கொள்வார்கள். குடும்ப தேவைகளுக்கு உழவர்கள் பாளையக்காரரிடமிருந்து பணமாகவோ பொருளாகவோ கடன் பெற்று வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் கொத்தடிமையாக வாழ்க்கையின் விளிம்பிலேயே இருந்தனர். சுருக்க கூற்றின் உழவர்கள் கடனில் பிறந்து கடனில் வசித்து கடனை தன் வாரிசுகளுக்கு விட்டு சென்றனர். நிறை குறை விளைநிலம் விளைச்சலை பொறுத்து கரிசல், செம்மண், பொட்டல், களிமண் பூமி என வகைப்படுத்தப்பட்டது. பொதுவாக விளைச்சலில் பாதி பாளையக்காரர்களின் பங்காகவே இருந்தது. இப்பங்கு பொது செலவு என்று அழைக்கப்பட்டது. அதாவது பொது காரியங்களுக்கு பெறப்பட்ட பங்காகவே கருதப்பட்டது. சரியான விளைச்சல் மதிப்பீடு முறையும் முறையான மாமூல் அளவும் இல்லாமையால் பாளையக்காரர் தன் தேவைகளுக்கேற்ப தன் பங்கை எதேச்சையாக தீர்மானித்து கொண்டார். இதனால் விவசாயிகளும் உழவர்களும் பல்வேறு முறைகேடுகளுக்கு பலியாயினர். இச்சுரண்டல்களிலிருந்து தப்பிக்க இவர்கள் விளைச்சலை பற்றி தவறான தகவல்களை தந்தனர், பொய் கணக்கை கொடுத்தனர். இதனால் வரி ஏய்ப்பு வழக்கமாயிருந்தது. இது ஏமாற்றுவோருக்கும் ஏமாற்றப்படுவோருக்கும் போட்டியாக இருந்தது. இதை கொடுமையாக வரி வசூலிப்பவர்களுக்கு வரி ஏய்ப்போருக்கும் இடையேயான போராட்டம் என்று வர்ணிக்கிறார் பேராசிரியர் கே. ராஜய்யன். ஊர்காவல் முறை. ஊர்காவல் முறை தமிழ்நாட்டின் பாரம்பரிய உள்ளூர் பாதுகாப்பு முறையாகும். காவல்காரர்கள் ஊர் பாதுகாப்பு பொறுப்பாக இருந்தனர். எனினும் தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் நேரடி ஆட்சியின் கீழ் இருந்தவரை ஊர்காவல் முறை பின்பற்றவில்லை. பின்னர் நாயக்கர்கள் சுதந்திரமாக செயல்பட துவங்கிய போது இப்பாரம்பரிய பாதுகாவல் முறை புதுப்பிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டது. காவல்களுக்கான ஊதியம் பணமாகவோ பொருளாகவோ பெறப்பட்டது. ஊர்காவல் முறை தலக்காவல் என்ற பெயரில் செயல்பட்டது. இக்காவல் முறையின் காரணமாக கிராம மக்கள் அச்சமின்றி இருந்தனர். பயிர்கள் பாதுகாக்கப்பட்டன. கிராமங்கள் திருடர்களின் தாக்குதலினின்று விடுவிக்கப்பட்டன. தற்காப்பு படை. பாளையக்காரர்கள் தங்களது பாதுகாப்புக்காகவும் பகட்டு வாழ்க்கைக்காகவும் சமூக அந்தஸ்துக்காகவும் சொந்த தற்காப்பு படையை வைத்திருந்தனர். பாளையக்காரர்கள் எங்கு சென்றாலும் இப்படையின் ஒரு பிரிவினர் அவருடன் செல்வர். தற்காப்பு படையில் 3 பிரிவினர் இருந்தனர். அமரும் பணியாளர்கள். இவர்கள் பாளையக்காரர்களின் நம்பிக்கையை பாத்திரமானவர்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர்கள். இவர்களுக்கு நிலம் மானியமாக வழங்கப்பட்டது. கட்டுப்படி பணியாளர்கள். இவர்கள் பாளையக்காரர்களுக்கு போர் தளவாடங்களை தயாரித்து கொடுப்பவர்கள். இவர்களுக்கு நிலம் மானியமாக கொடுக்கப்பட்டது. கைகூலிகள். இவர்கள் அவசரத்துக்கு பயன்படக்கூடியவர்கள். ஆயுதமேந்தி போரிடக்கூடியவர்கள். இவர்கள் கூலிக்கு மாரடிப்பவர்கள். இவர்களுக்கு வேலை பாதுகாப்பு இன்மையால் வேலையின்றி இருக்கும்போது கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டனர். போர் முறை. பாளையக்காரர்கள் பெயரளவுக்கு நாயக்கர்களுக்கு கட்டுப்பட்டவர்களே இன்றி நடைமுறையில் இவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டனர். இவர்களது சொல்லே சட்டமாக இருந்தது. பாளையக்காரர்கள் அரண்களோடு கூடிய கோட்டை கட்டி கொண்டு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டனர். பெரும் தாக்குதல்களையும் கோட்டைக்குள் இருந்து கொண்டே எதிர்கொண்டனர். கோட்டைகளை தாண்டி சென்று இவர்களை வெல்வது கடினம். பாளையக்காரர்கள் பல்வேறு போர் கருவிகளை பயன்படுத்தி இருந்தனர். நாட்டு துப்பாக்கி, வேல்கம்பு, ஈட்டிகள் இவர்களது பிரதான ஆயுதங்கள். இவற்றோடு பீரங்கி, கைத்துப்பாக்கி, போர்வாள், குத்துவாள், கேடயம், கூர்ங்கோல், வீலம்பு, கவன், ஈட்டி, உந்துவானம், தாக்கி திரும்பவும் வாழ்த்தடி போன்ற ஆயுதங்களையும் கையாண்டனர். பாளையக்காரர்கள் பொதுவாக எதிரிகளை நேரடியாகவோ அல்லது மறைந்திருந்து தாக்கும் போர் உத்திகளை பின்பற்றினர். அடர்ந்த காடுகளை பதுக்கிடமாக கொண்டு எதிரிகளின் மீது எதிர்பாரா நேரத்தில் பாய்ந்து தாக்கி பேரழிவை ஏற்படுத்தினர். எதிரியின் குதிரை படைகளை இவர்களது கூர்கோல் வீரர்கள் சுற்றி வளைத்து திடீர் தாக்குதல் நடத்தி செயலிழக்க செய்வார்கள். இவர்கள் துணையாக பீரங்கி படையினரும் துப்பாக்கி ஏந்திகளும் போரில் கலந்து கொள்வார். படைப்பிரிவினர்கள் அனைவரும் கூட்டு தாக்குதல் நடத்தி எதிரிகளின் படைகளை திக்குமுக்காட செய்வார்கள். தனிக்காட்டு ராஜாக்கள். கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேல் 1650 முதல் 1760 முதல் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தனிக்காட்டு ராஜாக்களாக செயல்பட்டு வந்தனர். பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி இவர்களது தனித்தன்மையும் சுதந்திரத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெருக்கிக் கொண்டனர். இவர்கள் பயத்தாலும் நயத்தாலும் வீரதீர பராக்கிரம செயல்களாலும் பாளைய மக்களின் ஆதரவை பெற்று இருந்தனர். நாயக்கர் ஆட்சி பலவீனமாக இருக்கும்போது பாளையக்காரர்கள் அரசாங்க கிராமங்களை ஆக்கிரமித்து கொண்டனர். உள்ளாட்சி நிர்வாகிகளை பயமுறுத்தி
பணிய வைத்து அவர்களிடமிருந்து மாமூலை பெற்றுக்கொண்டனர். அரசாங்கத்துக்கு இராணுவ உதவி செய்தபோது அரசாங்கத்தின் ஆதரவை பெற்றனர். அரசாங்க ஆதரவுடன் பாளையங்களை விரிவுபடுத்தினர். படையை பெருக்கிக் கொண்டனர். கிராமங்களை இராணுவ முகாம்களாக உருமாற்றம் செய்தனர். அரசாங்கம் நெருக்கடியில் இருக்கும்போது எதிர்க்கவும் செய்தனர். குறிப்பிடத்தக்க பாளையக்காரர்கள். தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பாளையக்காரர்கள் இருந்தனர். மதுரை நாட்டில் மட்டும் 72 பாளையங்கள் இருந்தன. விஜயநகர ஆட்சியின் போது மட்டும் 200க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்தனர். மதுரை நாயக்கர்கள் காலத்தில் 1549, 1736 மதுரை, திருச்சி, தஞ்சை, செஞ்சி ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் இருந்தனர். பின்னர் இவர்கள் தமிழ்நாட்டில் நான்கு திக்கிலும் தங்களது ஆட்சியை அமைத்துக் கொண்டனர். கொங்கு நாட்டில் மட்டும் 10 பலமிக்க கவுண்டர் பாளையக்காரர்கள் இருந்தனர். தென்னிந்தியாவிலேயே கொங்கு நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் பாளையங்கள் இருந்தன. நெல்கட்டும் சேவல் மதுரை, பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம் மதுரை, திருநெல்வேலி, சிங்கம்பட்டி, திருநெல்வேலி, கன்னிவாடி, விருப்பம்பாடி மதுரை, திண்டுக்கல், காளகஸ்தி, சந்திரகிரி, மதுராந்தகம், சந்திரகிரி, வேலூர் பாளையக்காரர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார். ஆற்காடு நவாபுகளின் கீழ் பாளையக்காரர்கள். 1736ஆம் ஆண்டு மதுரை நாயக்கர்கள் ஆட்சி வீழ்ச்சியடைந்த பின்னர் பாளையங்கள் குழப்பக்காடுகளாயின. 1690களில் மதுரை நாயக்கர்கள் நாடு ஆற்காடு நவாபுகளின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. நாயக்கர்களுக்கு பதில் நவாபுகள் பாளையக்காரர்கள் மேலாதிக்கலாகி இருந்தனர். பாளையக்காரர்கள் நவாபுகளுக்கும் கப்பம் கட்டும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டனர். இந்த ஆட்சி மாற்றத்தை பாளையக்காரர்கள் விரும்பவில்லை. வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டனர். 1850களில் ஆற்காடு நவாபுகள் ஆங்கிலேயர்களின் ஆதிக்க கட்டுப்பாட்டின் கீழ் வந்தபோது அவர்கள் பாளையக்காரர்களின் புது மேலாண்மைக்கு ஒரு மேல் நிலக்கழாயினர். ஆங்கிலேயர்கள் வரி வசூலை தீவிரப்படுத்த போது அவர்களுக்கு பாளையக்காரர்களிடமிருந்து மோதல்கள் ஏற்பட்டன. இந்த மோதல்கள் தான் கிளர்ச்சிகளாக மாறின. போராளி புலிதேவன் 1715 1767. புலிதேவன் என்ற போலிதேவன் 1715 செப்டம்பர் 1 திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவில்களுக்கு அருகாமையில் உள்ள ஆவுடையார்புரம் என்னும் கிராமத்தில் சித்திரபுத்த தேவருக்கும் சிவஞான ஞாச்சியாருக்கும் மகனாக பிறந்தார். பூலிதேவன் இவருக்கு இளமையிலேயே தமிழார்வமும் கவிதை பாடும் திறனும் சுயமரியாதையும் சுதந்திர உணவும் இயல்பாகவே அமைந்திருந்தன. வீரமிக்க பூலிதேவன் புலியை கொண்டதால் இவருக்கு புலிதேவன் என்ற பெயர் வந்ததாக கூறுவர். இவருக்கு இயற்பெயரை விட காரண பெயரான புலிதேவன் என்ற பெயரை மக்கள் மனதில் நிலைத்து விட்டது. அதுவே மரபு வழி பட்டப்பெயராகவும் பயன்படுத்தப்பட்டது. நெல்கட்டான் சேவல். பூலிதேவன் பிறந்த ஆவுடையார்புரத்து மக்கள் மதுரை நாயக்க மன்னர்களுக்கு நெல்லை கப்பமாக கட்டி வந்தமையால் அந்த ஊர் நெல்கட்டும் சேவல் என்ற பெயர் அழைக்கப்பட்டது. பூலிதேவன் நெல்கட்டும் சேவல் பாளையக்காரர்கள் பொறுப்பேற்ற பிறகும் தம் மக்கள் கப்ப காணிக்கை செலுத்துவதை விரும்பவில்லை. எனவே ஆற்காடு நவாபு முகமது அலி ஆங்கிலேயரின் துணை கொண்டு நிலவரி வசூலை தீவிரப்படுத்திய போது பூலிதேவரின் வரி செலுத்த மறுத்தார். இவர் நெல்லை கப்பமாக கட்ட மறுத்தமையால் நெல்கட்டும் சேவல் நெல்கட்டான் சேவல் என்று ஆயிற்று. இப்பெயர் மாற்றம் பூலிதேவனின் போராட்ட உணர்வின் சின்னமாகவே திகழ்ந்தது. முதல் மோதல் 1755. ஆற்காடு நவாபு முகமது அலி மதுரையை கர்நாடகாவுடன் இணைத்து கொண்ட பிறகு 1736 ஆங்கில கம்பெனியுடன் ஆதரவாக ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட போது தென்கோடி தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் இம்முயற்சியை எதிர்த்தனர். அந்த எதிர்ப்பை ஒருமுகப்படுத்திய வடிவம் கொடுத்தார் பூலிதேவன். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் குறள் 471 என்ற குறள் நெறியை நன்கறிந்த பூலிதேவன் எண்ணி துணிந்த நவாப் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்தார். அவர் ஒத்த மனப்பான்மையுடைய பிற பாளையக்காரர்களின் துணை கொண்டு சவாலை எதிர்கொள்ள தீர்மானித்தார். மேற்குப்புற பாளையக்காரர்களை கொண்ட மேற்கு கூட்டு அமைப்பை உருவாக்கினார். ஆற்காடு நவாபின் மகன் மாபுஸ்கான் தலைமையிலான படையை பூலிதேவனின் கூட்டமைப்பு தோற்கடித்தது. பூலிதேவரின் முதல் மோதல் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆங்கிலேயரின் ஆதரவோடு தோற்றுவிக்கப்பட்ட நவாபின் ஆதிக்க முயற்சி முறியடிக்க முடியும் என்பதை நிரூபித்தார் பூலிதேவன்.
முற்றுகை முறியடிப்பு 1755 மாபுஸ்கான் பூலிதேவனின் கூட்டமைப்பை படையிடம் தோல்வியடைந்த பின்பு ஆற்காடு நவாபு ஆங்கிலேயரின் உதவியை நாடினார். நவாபின் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட ஆங்கிலேய கம்பெனி திருச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பாளையங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் நோக்குடன் ஹெரான் தலைமையிலான ஒரு படையை அனுப்பியது. அப்படை பல பாளையங்களின் பணிய வைத்துவிட்டு திரும்பவும் வழியில் ஹெரான் நவாபின் மேலாதிக்கத்துக்கு பணிய மறுத்த பூலிதேவனுக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். நெல்கட்டான் சேவன் முற்றுகையிட்டது. இந்த முற்றுகையை பற்றி முன்கூட்டியே ஒற்றார் மூலம் அறிந்திருந்த பூலிதேவன் தக்க முன்னேற்பாடுடன் ஹெரான் தாக்குதலை எதிர்கொண்டார். ஆங்கிலேய படைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காமல் செய்தார். நெல்கட்டான் சேவல் முற்றுகை முறியடிக்கப்பட்டது. ஹெரான் புறமுதுகிட்டு பின்வாங்கினார். ஆங்கிலேய படை பூலிதேவரிடம் தோற்றது. பூலிதேவனின் அர்ப்பணிப்பு படை, தீர்க்கமான தலைமை, ராஜதந்திரம் இவ்வெற்றிக்கு கை கொடுத்தன. களக்காடு முற்றுகை 1755 பூலிதேவனிடம் தோல்வி கண்ட மாபுஸ்கான் மீண்டும் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் நோக்கத்தோடு மீண்டும் பாளைய படையுடன் மோதும் முயற்சியில் ஈடுபட்டார். மாபுஸ்கான் திட்டத்தை முன்கூட்டியே அறிந்த பூலிதேவன் ஆற்காடு நவாபின் பணியிலிருந்து திறமை மிக்க மியான், நபிகான் போன்றோரை தன் பக்கம் இழுத்து கொண்டார். அது மட்டுமல்ல, திருவாதங்கூர் மன்னர் மார்த்தாண்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய 4000 போர் வீரர்களை வரவழைத்தார் பூலிதேவன். வழக்கம் போல மறவர் படை அவருக்கு துணை நின்றது. பூலிதேவனின் கூட்டணி படை மாபுஸ்கானின் குதிரைப்படையை இடைநிறுத்தி நிலைகுலைய செய்தது. மாபுஸ்கான் வசப்பிறந்த களக்காடு கோட்டையை முற்றுகையிட்டார். அந்நிலையில் திருவாதங்கூர் வெடித்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக தன் வீரர்களை விலக்கி கொண்டார் மார்த்தாண்டவர்மா. எனினும் மாபுஸ்கான் களக்காடு கோட்டையை திரும்ப பெற முடியாமல் தடுத்து விட்டார் பூலிதேவன். களக்காடு முற்றுகை பூலிதேவரின் பெருமையை மேலும் உயர்த்தியது. மீண்டும் முற்றுகை 1755 மாபுஸ்கான் களக்காடு கோட்டையை பூலிதேவரிடமிருந்து மீட்க தீர்மானித்தார். அவரது வேண்டுகோளுக்கிணங்க ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயரின் இராணுவ உதவியை பெற்று தந்தார். இம்முறை தேவையான உணவுப் பொருட்களையும் கூடுதல் படையுடன் மாபுஸ்கான் களக்காடு நோக்கி வந்தார். இதை முன்கூட்டியே அறிந்த பூலிதேவன் மாபுஸ்கான் படையின் மீது திடீர் தாக்குதலை நடத்தினார். பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இத்திடீர் தாக்குதல் நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. மாபுஸ்கான் களக்காட்டை முற்றுகையிட்டு கைப்பற்றியதும் முயற்சியை கைவிட்டு திருநெல்வேலிக்கு முகாமுக்கே திரும்பினார். செவலுக்கு சவால் 1755 1756 வரை பூலிதேவரின் கோட்டையான நெல்கட்டான் சேவலை கைப்பற்றிவிட்டால் பூலிதேவனை பணிய வைத்து விடலாம் என்று எண்ணிய மாபுஸ்கான் மீண்டும் அதை முற்றுகையிட்டார். பூலிதேவனின் கூடுதல் படையினருடன் நெல்கட்டான் சேவல் கோட்டையை பலப்படுத்தியமையால் மாபுஸ்கானின் முயற்சி இம்முறையும் வெற்றி பெறவில்லை. அந்த ஆத்திரத்தில் நவாபின் நிலங்களை சூறையாடி கள்ளர் படையினரை மூர்க்கமாக தாக்கி சிதறடித்தார் மாபுஸ்கான். இதனால் பூலிதேவனின் படைபலம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை 1856 பாளையக்காரர்கள் மதுரை அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஆற்காடு நவாபுகள் மதுரையை ஆக்கிரமித்தவர்கள் என்றும் கருதிய பூலிதேவன் மதுரையை மீட்க முடிவு செய்தார். மேலும் பல மேற்கு பக்கம் பாளையக்காரர்கள் தன் கூட்டமைப்பில் சேர்த்து கொண்டார். கிழக்கிந்திய பாளையக்காரர்கள் நவாபின் அடக்குமுறைக்கு அஞ்சி பூலிதேவனிடம் சேர தயங்கினாலும் நட்டம் பாளையக்காரர்கள் கர்நாடக நவாபு ஆங்கிலேய கூட்டாதிக்கத்துக்கு எதிராக ஒத்துழைக்க ஒப்புதல் அளித்தார். அதுபோன்று மதுரை பாளையக்காரர்களும் பூலிதேவனுக்கும் நேசகரம் நீட்டினர். தொடர் வெற்றிகளால் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்ட பூலிதேவர் விரிவுபடுத்தப்பட்ட பாளையக்காரர்கள் கூட்டமைக்கு தலைமை பொறுப்பேற்றார். பூலிதேவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக சென்று மதுரையை நவாபிடம் கைப்பற்ற திட்டமிட்டார். இத்திட்டத்தின்படி அவர் கூட்டமைப்பு படையினருடன் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்த கோயில் நகர கோட்டையை அப்துல் ரஹீமின் பிடியினின்றும் கைப்பற்றினார். அந்த இடத்தில் எதிரி படையினருடன் மோதலால் மறைந்திருந்து தாக்கி அவர்களை ஆச்சரியத்தில் வீழ்த்தினார் பூலிதேவன். நவாபின் வீரர்கள் நிலைகுலைந்தனர். பலர் கோட்டைக்கு சரணடைந்தனர். மேலும் பலர் தப்பித்து சென்றனர். இவ்வீரமுக வெற்றி பூலிதேவனின் புகழை பன்மடங்கு பெருகிற்று. மதில் மேல் புனைகளாக இருந்த பாளையக்காரர்களும் பூலிதேவன் பக்கம் சேர முன்வந்தனர். சுருகக்கூரின் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெற்றியே பூலிதேவனிடம் தலைமைக்கு கிடைத்த மணிமகுடம் ஆகும். ஆங்கிலேயரின் எதிர்த்திட்டம் பூலிதேவனின் மின்னல் வேக முன்னேற்றத்தை கண்ட ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயரும் கலக்கமுற்றனர். லட்சிய வெறியோடு திட்டமிட்டு முன்னேறும் பூலிதேவனை தடுத்து நிற்க முடிவு செய்தனர்.
அதற்கேற்ப இராணுவ உத்திகளை வகுத்தனர். இம்முறை இராணுவ தாக்குதல் பொறுப்பை ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொண்டனர். மாப்புஸ்கான் திறமையின்மையை உறுதி கொண்ட ஆங்கிலேயர்கள் பல திறன்மிக்க கான் சாஹிப்பை தளபதியாக நியமித்து பாளையக்காரர்களுக்கு எதிராக அனுப்பினர். கான் சாஹிப் திருநெல்வேலி சென்று முகாமிட்டு பாளையக்காரர்கள் எதிர்ப்பை எதிர்கொள்ள திட்டமிட்டார். இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை சம்பந்தமாக நேரடியாக தலையிட்டனர். அவரது கான் சாஹிப்பை கருவியாக கொண்டு தென் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி வரி வசூலை நேரடியாக மேற்கொள்ள திட்டமிட்டனர் ஆங்கிலேயர்கள். திருநெல்வேலி தாக்குதல் 1756. மதுரையை கைப்பற்றுவது உறுதியாகிவிட்ட நிலையில் கூட்டமைப்பை படை தலைவர்கள் சிலர் நவாபின் இராணுவ முகாமான திருநெல்வேலியை கைப்பற்றி விட்டால் மதுரையை மீட்பது எளிது என்று மாற்றுத்திட்டத்தை முன்வைத்தனர். தெற்கே திருநெல்வேலியையும் மேற்கே மதுரையையும் கைப்பற்றிய பின்னர் நவாபையும் ஆங்கிலேயரை ஒரு சேர விரட்டுவது எளிதாகிவிடும் என்று அவர்கள் வாதிட்டனர். கூட்டமைப்பை தலைவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்த பூலிதேவன் திருநெல்வேலியை கைப்பற்றும் நோக்குடன் கூட்டமைப்பை வழிநடத்தி சென்றார். பூலிதேவனின் திடீர் போர் திட்டம் மாற்றத்தை அறிந்த கான் சாஹிப்புக்கு கிழக்கு பகுதி பாளையக்காரரின் சிலதை தன் பக்கம் சேர்த்து கொண்ட திருநெல்வேலியை தன் நிலையை பலப்படுத்தி கொண்டார். இந்நிலையில் பூலிதேவனின் படையை திருநெல்வேலி தாக்கியது. 1856 மார்ச் 21 துவங்கிய திருநெல்வேலி போரில் பூலிதேவனின் கூட்டுப்படைக்கு பின்னடைவு ஏற்பட்டது. கூட்டுப்படையினர் பிரிந்து பின்வாங்க துவங்கினர். பேரழிவை சந்திக்க விரும்பாத பூலிதேவன் தன் படை வீரர்களுடன் நெல்கட்டான் சேவலுக்கு திரும்பினார். திருநெல்வேலியை கைப்பற்றதல் 1856. திருநெல்வேலி தாக்குதல் தோல்வியிலிருந்து நெல்கட்டான் சேவலுக்கு திரும்பிய பூலிதேவன் புதிய போர் கொள்கையை வகுத்தார். அதன்படி நவாப் ஆங்கிலேயருடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அவர்களுக்கு சொந்தமான பகுதியை தாக்கி சீரழிப்பது. இந்த இருமுனை கொள்கையின்படி மதுரையில் புதிதாக நியமிக்கப்பட்ட தீர்த்தார முதலியுடன் கப்பம் கட்ட தயாராக இருப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே நவாபின் நிலங்களை சூறையாட கள்ளர்களை அனுமதித்தார் பூலிதேவன். பின்வாங்கி போன பாளையக்காரர்களை ஊக்கப்படுத்தி மீண்டும் கூட்டமைப்பை புதுப்பித்தார். கிழக்கு பகுதி பாளையக்காரர்கள் சில அனுப்பிய படை வீரர்களுடன் சேர்ந்து கொண்டு காட்டு வழியாக சென்று திருநெல்வேலி மீது திடீர் தாக்குதல் நடத்தினார் பூலிதேவன். அதிர்ச்சிக்குள்ளான எதிரி படையினர் செயலிழந்தனர். திருநெல்வேலி கைப்பற்றப்பட்டது. பாளையங்கோட்டை முற்றுகை 1856. திருநெல்வேலியை கைப்பற்றிய வலுவான நிலையில் இருந்த பூலிதேவனின் கவனத்தை திசை திருப்பும் பொருட்டு ஆங்கில படை தளபதி கான் சாஹிப் பாளையங்கோட்டைக்கு விரைந்து சென்று கோட்டையை கைப்பற்றினார். இதை அறிந்த பூலிதேவன் பாளையங்கோட்டைக்கு விரைந்து சென்று கோட்டையை சுற்றி வளைத்துக் கொண்டார். கோட்டைக்குள் இருந்த எதிரி படையினருக்கு உணவுப் பொருட்கள் செல்வதை தடுத்து நிறுத்தினார். பின்னர் அவரது படை வீரர்கள் கோட்டையின் மீது ஏற முற்பட்ட போது ஆங்கிலேயர் படையின் பீரங்கி தாக்குதலுக்கு இலக்காய் ஆயினர். வேறு வழியின்றி பூலிதேவன் பாளையங்கோட்டையிலிருந்து பின்வாங்க நேரிட்டது. கை கட்டிய பாளையங்கோட்டை வாய் கட்டாமல் போயிற்று. மீண்டும் திருநெல்வேலி முற்றுகை 1857. பாளையங்கோட்டையிலிருந்து தப்பி காட்டுக்குள் சென்ற பூலிதேவன் மதுரையை மீட்கும் லட்சியத்தோடு செயல்பட்டார். திருநெல்வேலியிலிருந்து எஞ்சியிருந்த மைசூர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இராணுவ உதவியை நாடினார். மாப்புஸ்கானை அவரது ஊழல் அதிகாரிகளை பொருளாசை காட்டி தன் பக்கம் இழுத்து கொண்டார். மீண்டும் பாளையக்காரர் கூட்டமைப்பை புதுப்பித்தார். திருநெல்வேலியை கைப்பற்றிய பின்னர் மதுரை மீட்க வேண்டும் என்ற திட்டப்படி திருநெல்வேலி மீது படையெடுத்தார் பூலிதேவன். இதற்கிடையே கான் சாஹிப் களக்காடு, பாப்பன்குளம், ஆழ்வார்குறிச்சி, பிரம்மதேசம், தரன்குறிச்சி ஆகிய பகுதிகளை கைப்பற்றி பூலிதேவன் கூட்டமைப்பை படை பலத்தை பலவீனப்படுத்தினார். எனவே பூலிதேவன் திருநெல்வேலிக்கு கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டு திரும்பினார். இறுதி போராட்டம் 1857 1861. பூலிதேவரை புறம் காண்பது எளிதல்ல என்பதை புரிந்து கொண்ட கான் சாஹிப் அவரது சூழ்ச்சி திறனால் வீழ்ச்சி முடிவு செய்தார். பல பாளையக்காரர்களை கூட்டமைப்பிலிருந்து பிரித்தார். சபலமனமுடைய மாப்புஸ்கானை விலைக்கு வாங்கினார். திருவாதங்கூர் மன்னரின் இராணுவ உதவியை பெற்றார். இத்தகைய நடவடிக்கையின் மூலம் பூலிதேவனை தனிமைப்படுத்தினார் கான் சாஹிப். அதன் பின்னர் கான் சாஹிப் பூலிதேவரின் பலமிக்க வாசுதேவநல்லூர் கோட்டையை முற்றுகையிட்டு 1 மாத கால போராட்டத்துக்கு பின் கைப்பற்றினார். சாத்தூர் கோட்டைக்குள் முகாமிட்டிருந்த பூலிதேவனை தன் சூழ்ச்சி திறனால் கோட்டையை விட்டு வெளியேற செய்தார் கான் சாஹிப். கோட்டையை விட்டு வெளியேற பூலிதேவன் எதிரியின் இராணுவ முகாமை தாக்கி பேரழிவை ஏற்படுத்தினார். ஊத்துமலை கோட்டையை கைப்பற்றினார். இவற்றால் ஊக்குவிக்கப்பட்ட பூலிதேவன் பாளையம் கோட்டையும் திருநெல்வேலியும் கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் பூலிதேவனின் இறுதி முயற்சியை முறியடித்தார் கான் சாஹிப். 1861 நெல்கட்டான் சேவல் கோட்டையை கைப்பற்றினார். காட்டுக்குள் தப்பிச் சென்ற பூலிதேவனை